அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீரயுக நாயகன் வேல்பாரியோட கதை தான். சு வெங்கடேசன் அவரு தான் இந்த கதையை நமக்கு தந்திருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான பாரி, அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதே பாரி தான். அவருடைய கதை தான் இது. கொடை உள்ளத்தில் இவரை அடிச்சுக்க யாருமே கிடையாது. இவருடைய புகழ் பார்த்திங்கன்னா தமிழ் நிலம் எங்குமே பரவி இருந்தது. அதுவும் போக இவர் ஆட்சி செய்து வந்த ஒரு பரம்பு மலை, அதனுடைய இயற்கை வளங்கள் பார்த்திங்கன்னா எல்லா அரசர்களையும் கண் உறுத்தியது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களே பாரியோட புகழ் கண்டு பொறாமப்பட்டிருக்காங்க. பரம்பு நாட்டினுடைய நிலவளமும் அவங்கள கண்ணை உறுத்திருக்கு. பாரிக்கு எதிராக தனித்தனியே இவங்க பல முறை போர் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியல. கடைசியில் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாரியோட பரம்பு நாட்டை எல்லா திசையிலிருந்துமே தாக்குனாங்க. அந்த நிகழ்வு ட்ராய் நகரின் மீது மொத்த கிரேக்க படையும் போர் தொடுத்தது போல தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எவ்வளவோ போர், தலைகாணத்து போர், வெண்ணிலை போர், வாகை பரந்தலை போர்னு பல போர்கள் நடந்திருக்கு. இந்த போரில் எல்லாம் மூவேந்தர்களில் யாராவது ஒருவர் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இந்த பரம்புமலை போரில் மட்டும்தான் மூவேந்தர்கள் ஒன்றா சேர்ந்துமே பாரியை வெல்ல முடியல. வரலாற்றில் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஒரு வீர சரித்திரம் நடந்ததே கிடையாது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களுடைய கூட்டுப்பட ஒரு குறுகிய மன்னனால் சிதறடிக்கப்பட்டது. அதன் பிறகு மூவேந்தர்கள் ஒன்று சேர்ந்து சதி செய்து பாரியை வீழ்த்துறாங்க. அப்படி வீழ்த்திய மூவேந்திரங்களுடைய பெயர்கள் இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வீழ்த்தப்பட்ட வீரன் பாரி, அவருடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எபிசோடு உங்களால் பார்க்க முடியும். அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் தென்திசை மாளிகை அது. அங்குதான் நேற்றிரவு தங்கியிருக்காங்க. அது வரைக்கும் தேரை ஓட்டிட்டு வந்தவர் தான் நாகு. இனிமேல் அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் இருக்கிறதால அந்த காட்டு வழிப்பாதை தெரிஞ்ச ஒரு தேரோட்டி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் ஆதன் வராரு. புறப்படும் போது நாகுவிடம் ஆதன் கேட்குறாரு, இவர் யார், மன்னனின் சுற்றத்தாரா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இவரின் அடிமை நான் அப்படின்னு சொல்லிட்டு நாகு சொல்கிறாரு. பதில் கேட்ட ஆதன் நடுங்கிறாரு. சற்று நிதானித்து, அப்படின்னா ஏன் தனியாக வராரு, பாதுகாப்பு எதுவும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெரும்படையே புறப்பட்டது அப்படின்னு சொன்ன நாகு கொஞ்சம் குரல் தாழ்த்தி, முதல்ல தேரை ஓட்ட வளவனோட இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்திற்கு பேர் எது இல்லையா அப்படின்னு ஆதன் கேட்குறாரு. அதுக்கு நாகு பெரும்புலவர் கபிலர் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. ஆதன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. ஒரே பதட்டத்தோடையே இருக்காரு. பொழுதும் விடியுது. தூங்காமல் இருந்ததை காட்டிக்கொள்ளாமல் காலையில் உற்சாகமாக எழுந்து குதிரையை பூட்டி தேரை தயார்படுத்துகிறாரு. மாளிகையிலிருந்து கபிலர் வெளியே வராரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு 2 பேரும் தேரில் ஏறி பயணம் மேற்கொள்கிறாங்க. ஆதன், ஐயா, இதுதான் பச்சை மலைத்தொடரின் முன்னால் இருக்கும் வெட்டுவன் பாறை. இது வழியாகத்தான் பாரியோட பரம்பு மலைக்கு நம்ம போக வேணும். கபிலர் வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. கண்ணு கெட்டும் தூரம் வர மலை விரிஞ்சு கிடக்கு. நீர் வற்றிய காட்டாற்றை கடந்து வெட்டுவன் பாறை பாதி ஏறுவது வர ஆதா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னால் பரம்பு நாட்டுக்கு போனதே கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவாங்களா, போய் சேர எத்தனை நாளாகும் அப்படின்னு எதுவும் தெரியாது. தன்னந்தனியே எந்த தைரியத்தில் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இவர் போய்கிட்டு இருக்காரு. ஆதனுக்கு வியப்பு குறையவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறாரு. கபிலர் அந்த மலையினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் கபிலரை விட வேகமாக நடந்து முன்னாடி போயிடுறாரு. பாவம், அவருக்கு நின்று பேச நேரம் கூட இல்லை போல. நடந்துக்கிட்டே கபிலர்கிட்ட பேச தொடங்குறாரு. ஆமாம், நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா? கபிலர் அதுக்கு என் பெயர் கபிலர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன், நான் பேரை கேட்கல, நீங்கள் யாருன்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு. கபிலருக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே சற்று தடுமாற்றத்துடன் நான் புலவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, பாணர் குலமா? கேட்டபடி நடந்து கொண்டே போய்கிட்டே இருக்காரு. கபிலர், இல்லை இல்லை, பாணர்கள் பாடல் பாடுவார்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் அவர்கள் இல்லை, நான் புலவன்.
எழுத தெரிந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்து அப்படின்னா என்ன? அதற்கு கபிலர், மரத்தை ஓவியமாக வரைஞ்சி பார்த்துருக்கியா? ஓ, பார்த்துருக்கனே, குகைப்பாறையில் நிறையா மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருக்குமே. அதே போல தான் நம்ம பேசுகிற ஒளியை ஓவியமாக வரைவது தான் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞன் நீலன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்து ஒரு குச்சி எடுத்து நீலன் அப்படின்ட்டு எழுதி காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே நீலனுக்கு ஒரு லேசான சிரிப்பு. நீலனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவனது வேகம், இறுகி திரண்ட அவனோட உடல் ஒரு வீரனுக்கே உரியது. சிறு கண்கள், உள்ளத்திலிருந்து உருவாகும் கேள்விகள். அவன் கையில் இருக்கும்போதே வேல் இவ்வளோ வேகமாக போகிறது, அவன் எரிஞ்சா எவ்வளோ வேகமாக போகும் அப்படின்ட்டு கபிலர் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. சிறிது நேரம் கழித்து கபிலர் மறுபடியும் பேச தொடங்குறாரு. ஆமாம், உனக்கு மனமாகி விட்டதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை, விரைவில் நடக்கும், என் அவளைத்தான் பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையோட பின்னாடி இருக்கிறது அவளோட வீடு. அந்த மலைக்கு பின்புறமா? நாள்தோறும் இவ்வளோ தூரமாக போயிட்டு வர? நாளும் 2 முறை நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. கபிலருக்கு அவன் மீது ஈர்ப்பு இன்னும் கூடியது. இப்போது நீலன் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி, உங்களுக்கு மனமாகி விட்டதா? கபிலர், இல்லை. அப்படின்னா நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடாது, அப்படி தானே? கபிலர் மனதுக்குள்ளே ஒரு இடத்துல நின்னா தானே பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படி பார்க்கும்போது உனக்கும் தான் மனமாகவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வீரன். கபிலர் திகைத்து போகிறார். எப்போது போர் மூலம் அப்படின்னு தெரியாது. பரம்பு நாட்டுக்கு எதிரிகள் வேற அதிகம். அதனால் எழுத்துக்கள் கற்று நாடுதோறும் பயணம் மேற்கொள்கிறதுக்கெல்லாம் எங்ககிட்ட அவகாசம் இல்லை புலவரே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கபிலர் அவங்கிட்ட பேச்சு கொடுக்கவே இல்லை. அவனை பற்றி ஒரு கணிப்பை உருவாக்கி கொள்ளவே முடியவில்லை. அவன் கையில் வைத்திருக்கும் வேல்முனையை விட கூர்மையாக இருக்கு அவன் அளிக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே. அதனால் அவனை கணிக்கவே முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு நல்லா புரியுது. அந்த இளைஞனோட வேகத்துக்கு இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணும். ஆனால் தன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவர் அப்போ தான் யூகிக்கிறாரு. சிறிது நேரம் கழித்து கபிலர் மீண்டும் பேச தொடங்குகிறார். சரி, பாரியோட பரம்பு மலை எவ்வளவு தொலைவில் இருக்குது? இந்த நாட்டின் பெயர் தான் பரம்பு நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேளிர் குலத்தை தோற்றுவிட்ட மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான். கபிலர் உடனே, ஓ, பாரியோட அரசாட்சி அங்கே தான் நடக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்ட நீலனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பாரி அரசன் அல்ல, வேளிர் குல தலைவன். நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுவது கிடையாது. காட்டை யாராலும் ஆளவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். பேசிக்கிட்டே போகும்போது கபிலரால் அந்த மலையை கடக்க முடியல. அதை பார்த்துட்டு, உங்களுடைய பாதணிகளை கழட்டி வச்சுட்டு நடங்க, அப்படின்னா தான் உங்களால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கபிலர், இவ்வளவு வருஷம் கழித்து எப்படி நடக்கணும்னு நம்மளுக்கு சொல்லித்தராங்களே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கபிலரும் காலணியை கழட்டி விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே நடக்கிறாரு. சிறிது தூரம் சென்ற பிறகு கால் இடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டு நீலன் வேகமாக வந்து பார்த்தான். வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபிலர். சிறிது நேரம் உட்காரலாமா அப்படின்னு கேட்டார். அவருடைய பாதத்தை வாங்கி தசைகளை இழுத்து விட்டான் நீலன். பிறகு அவரை பார்த்து நடக்கலாமா என்றான். கபிலர் கொஞ்சம் பொறுப்பா அப்படின்ற போல பார்த்துட்டு, வேப்பம்பூ சுற்றிலும் இருந்துச்சு. பூக்களை எடுத்து கையில் வைத்து கொண்டு, இந்த பூ யாருக்கு உரியது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சிற்றெரும்புக்கு உரியது அப்படின்னு சொல்கிறான். கபிலர் பதட்டம் அடைந்தார். நான் அதை கேட்கல, வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி கேட்டுட்டு அவரே பதிலையும் சொல்கிறாரு, பாண்டிய மன்னனுக்கு உரியது அப்படின்னு. நீலன், சரி அப்படியே நடக்க தொடங்குங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. கபிலர் எழுந்து நடக்க தொடங்குகிறார். போகும்போது வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்துருக்கேன் அப்படின்னு மாதிரி கபிலரும் சொல்கிறாரு. வயல் நண்டோட கண்கள் வேப்பம்பூவை போல தான் இருக்கும். உங்களுடைய பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிஞ்சுக்குவாரா அப்படின்னு கேட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. கபிலர் நிலை குலைந்து போனார். பெரும் வேந்தனை சாதாரண ஒரு வீரன் ஒருவன் இப்படி தாழ்த்தி நம்மிடமே பேசுகிறானே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ குறுகிய நேரத்தில் இப்படி ஒரு அழகான உவமையை சொல்லிட்டானே அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, காதலில் இருக்கிறவனால
இது கூட பண்ண முடியாதா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு கபிலர் கேட்குறாரு. வயல் நண்டின் கண்கள் தான் அப்படி இருக்கும், கடல் நண்டோட கண்கள் அப்படி இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, நான் கடலை பார்த்ததில்ல. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. கபிலர், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருமே கடலை பார்க்க வேணும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அது அவ்வளவு விரிந்து பறந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது நீலன் சட்டென திரும்பி கபிலரை பார்த்து, எங்களோட பாரியின் கருணையை விடவா அப்படின்னு கேட்குறாரு. கபிலர் மனதுக்குள்ள சுருங்கி போகிறார்.